ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேக்ஸில் இயற்கணிதத்தில் உள்ள ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் தெரியும்னா கொஞ்சம் பேசிக் ஃபார்முலாவாவது தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி இப்போ பார்ப்போம். இயற்கணிதத்தில் உள்ள ஃபார்முலா பற்றி இப்போ பார்ப்போம். a + b த ஹோல் ஸ்கொயர் = என்னென்னா a² + b² + 2ab. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்தது மைனஸும் அதே மாதிரி தான். a - b the whole square = a² + b² - 2ab. இந்த ஃபார்முலாலாம் ஈஸியாக வர்றதுக்கும் மெத்தட் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் அந்த மெத்தட்ஸ்லாம் இப்போ தேவையில்லை. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டது நல்லது. ஏன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் a + b the whole க்யூபுக்குன்னா a³ + b³ + 3a² b + 3ab². இங்கே பாருங்கள், ஸ்கொயர் வரும்போச்சில் 2 வருது, க்யூப் வரும்போச்சில் 3 வருது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மைனஸ் வச்சு வரும்போச்சில் ப்ளஸ் வச்சு வரும்போச்சில் எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ் வச்சு வரும்போச்சில் தான் ஃபார்முலா மாறுது, பார்த்துக்கோங்க. a³ - b³ - 3a² b + 3ab². எப்போவுமே பார்த்துக்கோங்க 3a² b அப்புறம் ab². அந்த மாதிரி 3 அடுக்கில் பார்த்தீங்கன்னா 3 சேமாக வரும். அது ஸ்கொயர்லேயே நம்ம பாருங்க 2 வரும். ஏக்கு மேலே 1 பிக்கு மேலே 1ன்னு இருந்தால் அந்த 2 கூட்டினாலும் 2 வரும். இங்கே க்யூப் இருக்கிறதுலையே அதேமாதிரி எல்லா டைம்லேயும் மேலே 3 வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. a³ + b³ இதுக்கு ஃபார்முலா a + b × a² + b² - ab. அதுக்கப்புறம் a³ - b³ a - b × a² + b² + ab. அப்புறம் a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. அதேமாதிரி 4க்கும் அதே தான். அதை ஸ்கொயரை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு a² + b² × a² - b²ன்னு வச்சுக்கலாம். அந்த a - b த ஹோல் ஸ்கொயர் அதுக்கு முந்தின உள்ள ஃபார்முலா மாதிரி மறுபடியும் பிரித்து எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு பாருங்கள், இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்த 2 ஃபார்முலாம் சேர்த்து எழுதியிருக்கு. a + b த ஹோல் ஸ்கொயர் + a - b த ஹோல் ஸ்கொயர் என்னது 2a² + b². இந்த ஃபார்முலாலாம் விரிவாக வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விரிவாகவே சொல்லி தரலாம். a + b த ஹோல் ஸ்கொயர்னால் என்னது? a + b த ஹோல் ஸ்கொயர் - a - b த ஹோல் ஸ்கொயர்னா 4ab. a + b த ஹோல் க்யூப்னா a³ + b³ + 3 × ab × a + b. அதுக்கப்புறம் a - b. a - b the whole cube = a³ - b³ - 3ab × a - b. மைனஸ் வரதில் இதில் அவ்வளோ இடமே மைனஸ் வந்திருக்கு. ப்ளஸ் வரும்போச்சில் அந்த a - bக்கு மட்டும் மைனஸ் வந்திருக்கு, அதை பார்த்துக்கோங்க. a³ - b³ வரும்போச்சில் a - b × a² + b² + ab. இந்த ஃபார்முலாலாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது பிறகு a + b + c த ஹோல் ஸ்கொயர். இது என்னென்னா 3 டைம் வந்திருக்கு. அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பயப்படாமல் அதேமாதிரி 3க்கும் ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை 2ab பார்த்தோன்னா அதேமாதிரி 3ஐயும் சேர்த்து எழுதணும். ab + bc + ca அந்த மாதிரி எழுதுனா போதும். அடுத்தது இந்த a² + b² + c² அந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்தால் அதுக்கு ஃபார்முலா வந்துடும். ஃபார்முலாவை பொறுத்தவரையில் ஒன்றுலேருந்து ஒரு ஃபார்முலா இருந்தால் அடுத்த ஃபார்முலாலாம் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவை கிளியராக படிச்சுட்டா அதுலேருந்து நிறைய ஃபார்முலா உருவாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் டிஎன்பிசியை பொறுத்தவரையில் ஃபார்முலா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.